ஸோ மான்செஸ்டர் யுனைட்டட் வெர்சஸ் போர்ன்மவுத் வந்து நேத்து நடந்துச்சு. 1:30 மணிக்கு நடந்துச்சு. 4-4ன்னு சொல்லி டிரா ஆனுச்சு. ரூபன் அமரிம் வெளில போணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ச பார்த்துட்டு இருந்தவங்க நெறைய பேரு. பிகாஸ் இப்பவுமே இந்த மேட்ச பார்த்தாங்களான்னு கூட தெரியல. ரூபன் அமரம் வெளில போணும். இந்த மேட்ச் வந்து பாயிண்ட்ஸ் நம்ம லாஸ் பண்ணிட்டோம். 4 கோல்ஸ் அடிச்சவே நம்ம வந்து 4 கோல்ஸ் கன்சீட் பண்ணியிருக்கோம். ஸோ ரூபன் அமரம் தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. மேட்ச் பார்த்த எல்லாருக்குமே தெரியும். இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஏடன் ஹெவன், லூக் ஷா, அப்புறம் யோரோ, ப்ரூனோ பெர்னாண்டஸ், அமண்ட் டியாலோ இந்த 5 பேருமே தான் நம்ம வந்து கோல வந்து கன்சீட் பண்ணதுக்கு காரணம். பட் கோல் ஸ்கோர் பண்றதுக்கு காரணமா இருந்த ப்ரூனோ பெர்னாண்டஸ், அப்புறம் வந்து நம்ம லூக் ஷா, அமண்ட் டியாலோ இவங்களுமே காரணமா இருந்தாங்க. பட் இந்த மேட்ச் நம்ம டிரா பண்ணதுக்கான ரீசன் அமண்ட் டியாலோ லாஸ்ட் கோல்ல வந்து ஷிட்டா ஒரு இன்டர்செப்ட் பண்ணாம இருந்திருப்பான். அந்த பால கிளியர் பண்ணியிருக்கோம். பட் கிளியர் பண்ணல. 3, 4 சான்ஸ் வந்து அமண்ட் டியாலோ மட்டுமே வேஸ்ட் பண்ணான். எம்புமோ 2 சான்ஸ் வேஸ்ட் பண்ணான். கேசமிரோ ஒரு சான்ஸ் வேஸ்ட் பண்ணான். சோ எனக்கு தெரிஞ்சு 7 சான்ஸஸ் நான் லைவ்ல பார்த்துட்டு இருக்கும்போதே 7 100% கோல் ஸ்கோரிங் சான்ஸஸ் மான்செஸ்டர் யுனைட்டட் வந்து இண்டிவிஜுவல் மிஸ்டேக்னால அவங்க வந்து கோல் ஸ்கோர் பண்ணாம இருந்திருப்பாங்க. இண்டிவிஜுவல் மிஸ்டேக்னால நம்ம 4 கோல் வந்து கன்சீட் பண்ணோம். அமோரிம் ஹேஸ் நத்திங் டூ டூ வித் இட். அமோரிம் ஹேஸ் நத்திங் ஃபிளிப்பிங் டூ டூ வித் இட் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லிக்கிறேன். இன்னுமே வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுவானுங்க. அமோரிம் வந்து சாக் பண்ணோம். இனிமே அமோரிம் வந்து சப்ஸ்டிடியூஷன் நல்லா இல்லன்னு சொல்லிட்டு. அமோரிம் 3 அட்டாக்கிங் சப்ஸ்டிடியூஷன் இந்த வாட்டி பண்ணலாம். லிசாண்ட்ரோ மார்டினஸ் சப்ஸ்டிடியூட் பண்ண போனது கூட நான் வந்து ஒரு அட்டாக்கிங் சப்ஸ்டிடியூஷன் நான் சொல்லுவேன். பிகாஸ் பால் பிளேயிங் சென்டர் பேக். சென்டர் பேக்ல டெலிக்ட்டும் சரி, மெக்வைரும் சரி இன்ஜூரியா இருக்காங்க. வேற சென்டர் பேக் நம்மள்ட்ட இல்ல. ஏடன் ஹெவன் யோரோ தான் ப்ளே பண்ணி ஆகணும். லிசாண்ட்ரோ மார்டினஸ் இப்ப தான் இன்ஜூரில உள்ள வந்திருக்கான். அவனுமே 35 மினிட்ஸ் ப்ளே பண்ணான். மேனு 35 மினிட்ஸ் ப்ளே பண்ணான். செஸ்கோ ஹி ஹேட் அ குட் கேம். பட் இண்டிவிஜுவல் மிஸ்டேக்னால நம்ம வந்து 4த் கோல் கன்சீட் பண்ணி நம்ம வந்து மேட்ச் டிரா பண்ணிருந்தோம். அமோரிம் ஹேஸ் நத்திங் டூ டூ வித் இட். நான் இத மறுபடியுமே சொல்றேன். ஏன் அப்டின்னா, அமோரிம் இந்த மேன் யுனைட்டட்ல ஃபுல் ரீபில்ட்ல இருக்கக்கூடாது. அவனுக்கு வந்து டைம் குடுக்கக்கூடாதுன்னு ரைவல் ஃபேன்ஸ்லாம் ஒத்த கால்ல நின்னுட்டு இருக்கானுங்க. ஆர்டெட்டா, கிளாப், பெப் குவார்டியோலா இவங்க எல்லாருக்குமே 2, 3 இயர்ஸ் வந்து டைம் குடுத்து அவனுக்கு வந்து ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர் பேக்கிங் குடுத்து அவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து நின்னுட்டு இருக்கானுங்க. அமோரிம்க்கு அது குடுக்க விடக்கூடாது. மேன் யுனைட்டட் வந்து 2, 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவனுக்கு வந்து மேனேஜர சாக் பண்ணிட்டே இருக்கணும். அப்படிங்கிற ஒரு சைக்கிள தொடர்ந்துகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ரைவல் ஃபேன்ஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ மேன் யுனைட்டட் ஃபேன்ஸ் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து, எல்லாருமே பிரியாம, அமோரிம் ஃபேன்ஸ்ன்னு தனியா இல்லாம, மெயினு ஃபேன்ஸ்ன்னு தனியா இல்லாம, மேனேஜர் என்ன பண்றானோ, உங்க பிளேயர் என்ன பண்றானோ, அத பார்த்து ஒரு கிளப்ப சப்போர்ட் பண்ணுங்க. கிளப் ஒரு மேனேஜர பேக் பண்ணா தான், அந்த மேனேஜரும் சரி, அந்த கிளப்பும் சரி நல்லாருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நீங்க ஆர்டெட்டாவ எடுத்துக்கலாம், பெப் குவார்டியோலாவ எடுத்துக்கலாம். இல்ல நீங்க கிளாப்ப கூட எடுத்துக்கலாம். ஸோ எஸ், திஸ் இஸ் தி ஷார்ட் மேட்ச் ரியாக்ஷன். ஸோ எஸ் உங்க என்ன தாட்ஸ்ன்னு சொல்லிட்டு காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் ஒரு லைக்க போட்டு விட்டுக்கோங்க.